ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். மோட்டோரோலா உங்களுடைய இ சீரிஸில் இருந்து இன்றைக்கி மோட்டோ E40 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த அண்டர் 10K பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரீசெண்டாக ரியல்மி கிட்டேருந்து லான்ச் ஆன Realme Narzo 50i அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க மோட்டோ E40 vs Realme Narzo 50i இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி இந்த அண்டர் 10K பட்ஜெட்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது வர்த் அப்படின்றத வீடியோடைய எண்டில் நாம தெரிஞ்சுக்கலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நம்ம அண்டர் 10K பட்ஜெட்டில் பெருசாக பில்ட் குவாலிட்டிலாம் எதிர்பார்க்க முடியாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு பேக் சைட் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மோட்டோ E40 கார்பன் கிரே அண்ட் பிங்க் கிளே அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி Realme Narzo 50i மின்ட் கிரீன் அண்ட் கார்பன் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது மோட்டோ 198 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.1 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme Narzo 50i 195 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.9 mm திக்னஸோட அவைலபிளாக இருக்குது. அந்த வகையில் வெயிட் அண்ட் திக்னஸ் டிசைன்லாம் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேக் சைடு நமக்கு லைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு, எந்த கலர் வேரியன்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது மோட்டோ E40ல் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே Realme Narzo 50iல மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் தான். பட் என்ன ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. அண்ட் 400 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டுமே நமக்கு HD பேனல் தான். பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் எனக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே மோட்டோ E40ல தான் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் மோட்டோ E40 சூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கெப்பாசிட்டி, பேட்டரியுடைய கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் பேட்டரி கன்சம்ஷனை வச்சு நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டரி கன்சம்ஷனில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியது டிஸ்பிளே. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு HD+ ரெசல்யூஷனில் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால டிஸ்பிளேக்கான பேட்டரி கன்சம்ஷனில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. பட் ஆனால் டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுமே இந்த ரெண்டு சிப்ஸோடைய பேட்டரி கன்சம்ஷனில் ஒரு பாயிண்டாக இருக்கு. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு யூனிசாக் கூடிய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் மோட்டோ E40ல யூனிசாக் T700 அப்படின்ற ஒரு சிப்செட்டும் Realme Narzo 50iல யூனிசாக் SC9863A அப்படின்ற ஒரு சிப்செட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சிப்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இங்கே யூனிசாக் T700 மோட்டோ E40ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த T700 சிப்செட் 12 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட சிப்செட் ARM Mali G52 அப்படின்ற GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் கோர் Cortex A75க்கான கோரோட 1.8 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் இங்கே யூனிசாக் T700 சிப்செட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே Realme Narzo 50iல இருக்கக்கூடிய அந்த யூனிசாக் சிப்செட் 28 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். இதில் Cortex A55க்கான கோர் தான் மெயின் கோராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மேக்ஸிமம் 1.6 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே GPUக்கு IMG 8322 அப்படின்ற ஒரு GPU தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சிப்செட்டை பேஸ் பண்ணி இங்கே எந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டரான பேட்டரி கன்சம்ஷன் இருக்கும், எந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோட்டோ E40ல தான் நமக்கு பெட்டரான பேட்டரி லைஃப் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா இங்கே கம்பேரிட்டிவ்லி Realme Narzo 50iல இருக்கக்கூடிய யூனிசாக் சிப்செட்டை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ E40ல இருக்கக்கூடிய இந்த யூனிசாக் T700 அப்படின்ற சிப்செட் கொஞ்சம் சின்ன சைஸில் 12 nm சைஸில் இந்த ஒரு சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 12 nm பெரிய சிப்செட் தான். பட் அதை விடவுமே பெரிய சைஸில் இங்கே Realme Narzo 50iல இருக்கக்கூடிய யூனிசாக் சிப்செட் 28 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சிப்செட்டுக்கு பேட்டரி கன்சம்ஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பேட்டரி லைஃப் என்னதான் 5000 mAhக்கான பேட்டரி லைஃப் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருந்தாலும் Realme Narzo 50i சீக்கிரமாகவே உங்களுக்கு பேட்டரி ட்ரைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோட்டோ E40 இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் அப்படின்றது கொடுக்கும். மற்றபடி இந்த ரெண்டு சிப்ஸுடைய பர்ஃபார்மன்ஸில் எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதுலையுமே ஆஃப்கோர்ஸ் மோட்டோ E40ல இருக்கக்கூடிய யூனிசாக் T700 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் கண்டிப்பாக நமக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஏன்னா மெயின் கோர் Cortex A75க்கான கோர் 1.8 GHzக்கான கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீடோடையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் GPUவும்
ARM Mali G52 அப்படின்ற GPயோட அரௌண்ட் 2 lakh AnTuTu ஸ்கோரோட இந்த ஒரு சிப்செட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த யூனிசாக் T700 மீடியாடெக் சிப்செட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மீடியாடெக் ஹீலியோ G80 அந்த சிப்செட் அளவுக்கு இந்த சிப்செட் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய GPU, அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய CPU தான் இந்த சிப்செட்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் மீடியாடெக் ஹீலியோ G80 அளவுக்கு இந்த சிப்செட்ல இருந்து நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எடுத்துக்க முடியும். அதுவே Realme Narzo 50iல பார்த்தோம்னா இங்க மெயின் கோரே Cortex A55 கான கோர் தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த Cortex A55 கான கோர்லாம் Mediatek Helio G80ல லோவர் அந்த எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கோர். அந்த கோர் தான் இங்க மெயின் டாஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்கே நமக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம GPUவும் IMG 8322 அப்படின்ற GPUவோட அரௌண்ட் 1,23,000 கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இந்த ஒரு சிப்செட் Realme Narzo 50iல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த சிப்செட்டை Mediatek சிப்செட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா Mediatek Helio G35 கான சிப்செட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க Realme Narzo 50i ஸ்மார்ட் போன்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அந்த வகையில பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Moto E40 சூஸ் பண்றது தான் பெட்டரான சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே Moto E40ல நமக்கு ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் போர்ட்ரேட் மோட், ஃபேஸ் பியூட்டி, ப்ரோ மோட், HDR மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவே Realme Narzo 50iல நமக்கு ஃப்ரண்ட் சைட் 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.2 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. இதில் போர்ட்ரேட் மோட், பியூட்டி மோட், HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே ஃப்ரண்ட் சைட் 720 பிக்சல் 30 fps வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ரியர் சைட் கேமராக்கு போனோம்னா இங்கே Moto E40ல பேக் சைடு நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்திருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான ரெண்டு சும்மா சப்போர்ட்டிவ் கேமரா கொடுத்திருக்காங்க. மற்றபடி இதுல மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் மோட், பேனோரமா, ஃபேஸ் பியூட்டி, HDR மோட், நைட் விஷன், ப்ரோ மோட், ஹை ரெஸ் ஜூம் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படியே Realme Narzo 50iல பார்த்தோம்னா இங்க பேக் சைடு ஒரே ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான ரியர் கேமரா f2.0 கான அப்பேச்சர் வேல்யூட இங்க கொடுத்திருக்காங்க. மற்றபடி இங்க பேனோரமா மோட், போர்ட்ரேட் மோட், எக்ஸ்பர்ட், டைம் லேப்ஸ், HDR, பியூட்டி மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு ரியர் சைட் கேமரால 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் கேமராவில் எந்த ஸ்மார்ட் போன் பெட்டர்னு கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவாகட்டும், ரியர் சைட் கேமராவாகட்டும், ரெண்டுத்துலையுமே கண்டிப்பா இங்க Moto E40 தான் கிளியரான வினர். Realme Narzo 50iல கேமராவும் அந்த அளவுக்கு சிறப்பாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே Moto E40ல நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ரியர் செட் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. Android 11 ஸ்டாக் OS கொடுத்துருக்காங்க. நீங்கள் Bluetooth வெர்ஷன் 5.0 அண்ட் Wi-Fi 5 கனெக்டிவிட்டி சப்போர்ட்டோட இந்த ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதுவே Realme Narzo 50iக்கு வந்தோம்னா இங்கே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கிடையாது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. Android 11 மேலே Realme UI 2.0ல ரன் ஆகுது. மற்றபடி இங்கே Bluetooth வெர்ஷன் 4.2 அண்ட் Wi-Fi 4 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Bluetooth வெர்ஷன் 5 சப்போர்ட்டும் கிடையாது, Wi-Fi 5 சப்போர்ட்டும் கிடையாது. ரொம்பவே டவுன் கிரேடடான கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் இங்கே Realme Narzo 50iல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபைனலி பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது Moto E40 நமக்கு இங்கே ஒரே ஒரு வேரியன்ட் தான் 4+64GB கான வேரியன்ட் 9500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme Narzo 50iல ரெண்டு வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் 4+64GB கான வேரியன்ட் 9000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 2GB + 32GB கான வேரியன்ட் 7500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த 4+64GB கான வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கிட்டத்தட்ட 500 ரூபீஸ் தான் பிரைசிங்கில் டிஃபரன்ஸ் அப்படின்றது வருது. பட் ஆனால் அந்த 500 ரூபீஸ் பிரைசிங் டிஃபரன்ஸுக்கு Realme Narzo 50i கம்பேர் பண்ணும்போது Moto E40ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு பெட்டரான ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி கேமராவாகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பேட்டரியுடைய கன்சம்ஷன் ஆகட்டும், கனெக்டிவிட்டி சப்போர்ட் ஆகட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆகட்டும், எல்லாமே Realme Narzo 50iயை விட நமக்கு Moto E40ல பெட்டரா கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருந்து நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Moto E40 நீங்க சூஸ் பண்ணலாம். Realme Narzo 50i அவங்களுடைய Narzo சீரிஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அட்ராக்ஷன் அந்த நேமுக்காக யாரும் Realme Narzo 50iயை சூஸ் பண்ணிடவே தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த சிப்செட் 28 நானோமீட்டருக்கு ஒரு பெரிய சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே அடிவாங்கும். அதே மாதிரி கனெக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா Bluetooth வெர்ஷன் 4.2, Wi-Fi 4 பழைய கனெக்டிவிட்டி சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா Realme Narzo 50i என்ன பொறுத்த வரைக்கும் யாருமே சூஸ் பண்ண தேவையில்லை. Moto E40 வேணும்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ ஓவரால் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணதுலேருந்து நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? Moto E40 அண்ட் Realme Narzo 50i ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.